உங்களுக்கு கிடைக்குமோ அதே பெனிஃபிட்டை வந்து நான் ஃப்ரீ கிளாஸில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் அண்ட் வாட்ச் பண்ணுறதுல தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்றைக்கியான கொஸ்டின் வந்து நான் கேட்டுட்டேன். ஸோ இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் தான் இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டிங் சைடை வந்து நம்ம நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. சரிங்களா? நம்ம ட்ரா பண்ண இடத்த ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அகெயின் வந்து நம்ம ட்ரா பண்ணணும்னு நமக்கு அவசியம் இருக்காது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்த மட்டும் குடஞ்சி கட் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான், ஸ்லீவ் ஃப்ரண்ட் வந்து ரெடி. ரஃப்பாக இந்த இடத்துல இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு நமக்கு தெரியணுன்றதுக்காண்டி ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அகெயின் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 1.5 வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே நாச்சஸ் போட்டாச்சு. நான் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் அலவன்ஸ் எப்படி போடுறதுன்னு காட்டாமல் விட்டுட்டேன். ஸோ பேக் அண்ட் ஸ்லீவ்லலாம் நான் அலவன்ஸோடு தான் கட் பண்ணியிருக்கேன். கிளாத்தில் கட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஒரு ஸ்லீவுக்கு தேவையான பேசிக் A to Z எல்லாமே இந்த ஸ்லீவ்ல வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு தெரியும். பிளவுஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டீப் நெக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த சைடு வந்து பத்தாம போகிறது, ஏற குறைய அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நான் சொல்லி கொடுத்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு ஸ்டிச் பண்ணாலுமே பயமே இருக்காது. ஓவரால் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டு. பேக்கு, ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரண்ட் பீஸு, ரெண்டாவது பட்டி அதை எடுத்திருக்கோம், பெல்ட், நாலாவது வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுத்து நம்மளோட பிளவுஸ் பேட்டர்ன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்ன்ஸை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கட்டிங் வந்து போக முடியும். ஸோ வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ரெகுலரா 4 அப்டேட்ல வந்து வந்துடும். 4 டேஸ்ல வந்து 1 டே கேப் விட்டு தான் வந்து கட்டிங் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அது வரைக்கும் கிளியரா பார்த்து நோட்ஸ் எடுத்து கட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கேட்டு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போகலாம். ஓகேவா? மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.